நம்ம சேனல்ல பார்க்கறதுக்கு நண்பர்களே, சிவான் சார் முன்ன காலகட்டங்கள்ல எவ்வளோ பெரிய நடிகரா இருந்தார் அப்படின்றது, அவருடைய சினிமா வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை படிக்கல அப்படின்னா ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லி முன்ன காலகட்டங்கள்ல பார்க்கப்பட்டவர் மார்லன் பிராண்டோ. அதாவது காட்ஃபாதர் திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நடிகர். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவாஜி கணேசன் என்ன மாதிரி நடிப்பாரு. ஆனா சிவாஜி கணேசன் மாதிரி என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நான் சக்கரவர்த்தியடா. இது மட்டும் இல்ல, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், செவாலியே இப்படின்னு சொல்லி விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாம நடிப்புக்காகவே பாராட்டப்பட்டு இந்தியாவில இருந்து அழைக்கப்பட்ட முதல் விருந்தினர் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ரஜினி, கமல் போன்ற மிகப்பெரிய நடிகர்களே ஒரு காலத்துல சிவாஜி சார் கிட்ட போய் நடிக்கிறதுக்கே பயந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சிவாஜி சார ஒரு இயக்குனர் நீங்க ஓவர் ஆக்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கூலா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, சிவாஜி சார கிட்டத்தட்ட 9 டேக் வரைக்கும் நடிக்கவும் வச்சிருக்காரு. உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த அளவுக்கு தில்லா இருந்த அந்த ஒரு இயக்குனர் யாரு? அவர் இயக்கிய எந்த திரைப்படத்துல இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு? சரி வாங்க, இன்னைக்கான விடையில அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவுடைய கடைசி வரைக்கும் உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை நான் கொண்டு போக விரும்பலை. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த இயக்குனர் பற்றி நம்ம பார்த்துருவோம். இயக்குனர் கஸ்தூரி ராஜா. இவரை பற்றி முன்னாடி இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, தனுஷ் மற்றும் செல்வராகவன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா தான் இந்த கஸ்தூரி ராஜா. முன்னர் காலகட்டங்களில் தூதுபோ, செல்லக்கிளியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராமத்து படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். இப்படிப்பட்ட கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நம்ம சிவாஜி சார் நடிப்பில் 1998 ரிலீஸ் ஆன படம் தான் என்னாசை ராசாவே. இந்த படத்துல முரளி, ராதிகா, ரோஜா, விஜயகுமார்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கோம். இசைஞானி இளையராஜா மியூசிக்கல்ல நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா காட்டின படம் இது. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தாங்க இந்த ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. சிவாஜி சார் நடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீன். சிவாஜி சாரும் வராரு. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் சொல்கிறாங்க. சிவாஜி சாரும் தன்னுடைய ஸ்டைலில் அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கஸ்தூரி ராஜாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கட் சொல்லிடுறாரு. கட் சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரீடேக் போகிறாங்க. டேக் 2, டேக் 3, டேக் 4ன்னு போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேத்து ஊற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா சிவாஜி சார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகர்கிட்ட போய் இத்தனை டேக் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட 9 டேக்குக்கு அப்புறமா சிவாஜி சாருக்கே கோவம் வந்துருச்சு. சிவாஜி சார் கோவத்தில், ஏன்பா எதுக்கு இத்தனை டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ராஜாவை பார்த்து கத்திருக்காரு. அப்போது கஸ்தூரி ராஜா சிவாஜி சார் கிட்ட போய் கூலா, அண்ணே ஆக்டிங் கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே சிவாஜி சாருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷனில், என்னது குறைச்சி நடிக்கணுமா, நடிக்கிறதுனா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், சரி நீ நடிச்சு காட்டு பார்ப்போம், அதை பார்த்தே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு. கஸ்தூரி ராஜாவும், ஐயா உங்கள் முன்னாடி நான் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறாரு. தயங்குனாலும் வேறு வழி இல்லை, நடிகர் திலகமே சொல்லிட்டாரு, நடித்து காட்டுறது தான் நல்லா இருக்காது இல்லையா. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைலில் நடித்து காட்டுறாரு. இதை சிவாஜி சார் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு டக்குன்னு கூலாயிட்டு, ஓ இதுதானா, சிவாஜி நடிச்சிருவான்னு என்கிட்ட யாரும் என்ன வேணும்னு தெளிவாக சொல்கிறதே இல்லைப்பா, என்ன வேணும்னு இப்படி செஞ்சு காட்டினா தானே எனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லியிருக்காரு. அடுத்த டேக்கில் சிங்கிள் ஷாட்டில் இந்த ஒரு சீனை சிவாஜி சார் முடிச்சு கொடுக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே, நடிப்பில் தான் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் கூட ஒரு இயக்குனருடைய பார்வைக்கு தன்னை இறக்கி கொடுத்த அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் சிவாஜி சாருடைய டெடிக்கேஷன். டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அப்படியே டெலிவரி பண்ணுறதுல அவர் அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஒரு நடிகர் சும்மா 2 படம் 3 படம் நடிச்சுக்கிட்டு ஒரு 10 கோடி 20 கோடி கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லி சில பேரில் தலக்கணத்தில் சுற்றுறானுங்க.
அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக தெரிவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வைரல் ஆகி அப்படி தலைக்கணத்தில் சுற்றுறவங்க கிட்ட தான் போகும். அவனுங்க பார்த்தா தான் அவனுங்களுடைய தலைக்கணமெல்லாம் அடங்கும். சரி, ஓகே. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.